ஃப்ரெண்ட்ஸ், வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் உருக்கிறதுங்கிறத என்னோடய மெத்தடில் பார்க்கல வாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். எனக்கு 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லைன்னா 3 வீக்ஸ் ஒன்ஸு இவ்வளோ வெண்ணெய் கிடைக்குங்க. சைடில் அப்படியே காஃபி போட்டுகிட்டே வெண்ணெய் உருக்கிக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். மூணார் போனப்போ மாட்டுப்பட்டி டேமில் இந்த காஃபி பவுடர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சூப்பராக இருந்துச்சு. மனம், டேஸ்ட்டு எல்லாமே சூப்பர். 200 சொன்னாங்க. நாங்கள் 150க்கு பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். காலி ஆகிடுச்சு சீக்கிரமாகவே. இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ தான் தோணுது. சரி, பரவாயில்ல விடுங்க, இன்னொரு வாட்டி போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். வெண்ணெய் உருக்கிற மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு வெண்ணெயை 2 விதத்தில் எடுக்கலாம். ஒன்று, பாலை காய வச்சு தயிராக பெற போட்டு மோர் சிலுப்பும் போது நம்மளுக்கு மேலே வெண்ணெய் திரண்டு வரும். அது ஒரு மெத்தடு. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு டைம் இல்லை. அதை பக்குவமாக சிலுப்பி எடுக்கணும். என்னோடய மெத்தடு வந்து பாலை காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. காலையில் வாங்குகிற பால் அப்படின்னா சாயந்தரம் ஏடு நல்லாவே கட்டியிருக்கும். சாயந்தரம் வாங்குகிற பால் அப்படின்னா காலையில் நல்லா ஏடு கட்டியிருக்கும். எடுத்து பாக்ஸில் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஐஸ் க்யூப் 1 ஆர் 2 போட்டு இயர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைம் எடுங்க. அந்த கூலிங்கான டைமில் எடுத்தீங்க அப்படின்னா பல்ஸில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். எப்படி மோர் சிலிப்பி எடுக்கிறோமோ அதே மெத்தடில் இதுலேயும் நல்லா வெண்ணெய் திரண்டு வரும். எடுத்து வச்சுட்டே வாங்க. அப்புறம் ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் இதை உருக்கிடுங்க. ரொம்ப நாள் வச்சுருந்தா அது ஒரு ஸ்மெல் மாதிரி வரும். அப்பப்போ உருக்குனிங்கன்னா நம்மளுக்கு மணமான நெய் கிடைக்கும். வீட்டு முறையிலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த நெய்யை எடுத்துக்க வேணாம். கெட்ட கொழுப்பு அப்படின்னா LDL அப்படின்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ட்டு. அது பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டில் காமிக்கும். 170 எபோவ் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நெய்யை அவாய்ட் பண்ணிடுங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாதவங்க, உடல் நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நெய்யை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 3rd ஒன் வந்து ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நெய்யை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. டாக்டர் கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். எப்போவுமே நெய் விட்ட சாதமோ இல்லை ஸ்வீட்டோ இல்லை நெய் விட்ட தோசை குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுத்துருங்க. நம்மளுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படாது. நெய்யோட பயன்கள் வந்து பார்க்கலாம். நெய் நம்ம ஸ்வீட்டில் இல்லை சாதத்தில் எல்லாத்துலேயுமே சேர்த்து சாப்பிட்றோம்ல, அது வந்து எதுக்காக அப்படி செய்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நெய்யோட மனம் ஒன்று. அடுத்தது அதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்பாடில் சேர்த்து சாப்பிடும்போது உணவு செரிமானம் வந்து நம்மளுக்கு சீராகும். ஒருத்தவங்களுக்கு அஜீரண கோளாறு, வயிற்று உப்பசம், தொடர் ஏப்பம் அந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து நெய் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு குணமாகுங்க. அன்றாட உணவில் டெய்லி சாப்பாட்டில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். உடம்புல ஏதோ தொந்தரவு இருக்கிறவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஏன்னா டேப்லெட்டில் எடுத்துக்குவாங்க. அப்போது இந்த நெய் சேர்த்தலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பிடுங்க. நம்ம உடம்புல வந்து உள்ளே வர வைரஸ், பாக்டீரியா அது எல்லாத்தையும் வந்து அழித்து உடலை வந்து நோய்க்கேடு இல்லாமல் நம்மளை பாதுகாக்குங்க. 3rd ஒன் வந்து பசி உணர்வை ரொம்ப அதிகரிக்கும். குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சீக்கிரமாக ஜீரணம் ஆகிட்டு நம்மளுக்கு பசி உணர்வை அதிகரிக்கும். எலும்பு தேய்மானம் அடைவதை தடுக்குங்க. இப்போ வயசாயிடுச்சுனாவே மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு வீக்கோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது இப்போ. அதனால் டெய்லி 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் நெய் சேர்த்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கண் பார்வை, கண் அரிப்பு, கண் எரிச்சல் அந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த நெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நெய் விட்டு சாதம், தோசை அந்த மாதிரி ஸ்வீட்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு மூளைக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை கொடுக்கும். நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். மூளைக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் ஒரு இன்டிமேட் போகும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குடல் புண் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதையும்
சீராக்குங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் பேசிகிட்டே வந்துட்டேன். இப்போ கேர்ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். மேலெல்லாம் வெள்ளை நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்மளுக்கு நெய் பிரியற ஸ்டேஜுங்க. அந்த வெண்ணெயிலேருந்து நெய் திரியிற ஸ்டேஜ். இந்த மாதிரி திரி திரியாக வருதுன்னு பயந்துக்காதீங்க. அது எல்லாமே வந்து வேஸ்ட்டு. நம்மளுக்கு அடியில் தங்கிக்கும். மேலே கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, எல்லோ கலரில், அதுதான் வந்து நம்மளுக்கு பியோர் நெய். கிண்டிக்கிட்டே வாங்க. ரொம்பவும் முருக விட்டுட்டிங்க அப்படின்னா நெய் ஸ்மெல் மாறி போயிடும். நெய் மனம் வராது. நெய் வந்து கருகின ஸ்மெல் மாதிரி வந்துடும். பக்குவமாக பார்த்து கிண்டிகிட்டே வாங்க. நல்ல நெய் மனம் ப்ளசன்ட் ஸ்மெல் வரும். அதுக்கு முன்னாடி கிண்ட வரைக்கும் அந்த ஒயிட் கலர் இருந்த வரைக்கும் என்னென்னா ஒரு மாதிரி மோர் புளிச்சா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ப்ளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும். என்னடா வெண்ணெய் இருக்கும்போது இப்படி ஸ்மெல் வருதுன்னு ஃபஸ்ட் டைம் நெய் காய்ச்சுறவங்க ஃபீல் பண்ண வேணாம். அது அந்த மாதிரி ஸ்மெல் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும். ஏன்னா நம்ம 1 மந்த்தாக சேவ் பண்ணி வச்சுட்டே வரோம் இல்லைங்க. பால் அப்படியே கெட்டு போக ஆரம்பிக்குள்ள லைட்டாக பாலோடு தான் எடுத்து வைப்போம் அந்த ஆடையை. அதனால் அந்த ஸ்மெல் வரும். பாருங்கள், நல்லா லேயராக பிரிஞ்சிருச்சு. 2 லேயராக மேலே கண்ணாடியாகவும் கீழே அதோட கசடு எல்லாமே உள்ளே போய் தங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போட்டு நீங்கள் இறக்கிடுங்க. எதுக்குன்னா நெய் வந்து கெடாமல் நல்லா மணமாக இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணுறோம். போட்டோடனே பட்டு பட்டுன்னு வெடிக்கும், கையில் ஸ்பில் ஆகிற போது உடனே பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/2 hour கழித்து போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா முருங்கைக்கீரை எல்லாம் மொறுன்னு அந்த நெய் சூட்டில் வெந்திருக்கும். அடியில் கசடெல்லாம் போயிருக்கும். மேலே இந்த மாதிரி கண்ணாடி போல் நெய் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது அப்படியே ஒரு பவுலில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் ஆனாலும் 1 வருஷம் ஆனாலும் கெடாது. ஆனால் அவ்வளோ நாளைக்கு வச்சுருக்க வேணாம். அடிக்கடி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம மணமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு சேவ் பண்ணி வைக்க வேணாம், நல்லா இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெய் தயாரிச்சுக்கலாம். ஊத்துக்குழி ஹெல்த்தியான நெய் நம்மளுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. நாங்களாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஊத்துக்குழி வேணாம் வாங்கிட்டு வான்னு. இங்கேருந்து விஐடி காலேஜுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம் வடிகட்டி. ஏன்னா அங்கே சுற்றி எருமை மாடு எல்லாம் அதிகமாக இருக்கும். தோசை சுடும்போது குழந்தை எங்கள் ஊர் பாலே தனி டேஸ்ட்டாக தோசை சுடும்போது நல்லா மனமாக கொடுக்கலாம். சர்வோதய சங்கத்தில் ஞாபகம் காய்ச்சி வெண்ணெயாகவும் கொடுப்பாங்க, நெய்யாகவும் கொடுப்பாங்க. ஊத்துக்குழி சைடு வந்தால் மறக்காமல் வாங்கிட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மணக்க உங்கள் ஊர் நெய்க்கோ எங்கள் ஊர் நெய்க்கோ ரெடி எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். நான் மாட்டு பாலில் இருந்து தான் கமெண்ட் பண்ணுங்கள். நெய் தயாரிச்சிருக்கேன். மணக்க நெய் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.